ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டு உப்புமா. அதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ப்ரெட்டு உப்புமா சாப்பிட காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். நான் ஒரு 5 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீனி, சுகர், உப்பு, ஆயில். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை அடுப்பு மேலே வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரித்து வைக்க போகிறோம். அதாவது ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கம் சிவந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் சிவந்து வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ப்ரெட்டு அதிகமாக இருக்கும்போதோ இல்லை ப்ரெட்டை வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் ரெசிபி செய்யணுன்ட்டு தோணும் போது இந்த மாதிரி ப்ரெட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கங்க. சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்காங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்காங்க. உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் இதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த ப்ரெட்டு உப்புமா. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது கூடவே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் ப்ரெட்டு உப்புமாவுக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்க்கும் போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ப்ரெட்டை ஆறுனதும் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ப்ரெட்டில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக சேர்த்துக்காங்க. ப்ரெட்டு துண்டுகளை சேர்த்து நல்லா கிளறும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்ருங்க. ப்ரெட்டெலாம் நல்லா அந்த மசாலா கூட கோட்டாகி அப்படியே நல்லா சாஃப்டாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், ப்ரெட்டு உப்புமா தயாராகிடுச்சு. இந்த ப்ரெட்டு உப்புமா சாப்பிட்றதுக்கு காரசாரமாக உப்பு காரம் புளிப்போட சூப்பராக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீனியை சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. சீனி எதுக்கு சேர்க்குறோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீனி சேர்த்து சாப்பிட்றதால. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.